மனதை அடக்குவதற்கு 2 சாதனங்கள் உண்டு. வெளிப்படையாய் செய்வது பகிரங்கம், தனக்கு மட்டும் தெரிய செய்வது அந்தரங்கம். தான தர்மங்கள் செய்வது, பூஜிப்பது, யாகம் நடத்துவது போன்ற செயல்கள் பகிரங்கமாக பலருக்கும் தெரியும்படி செய்வதாகும். அந்தரங்க சாதனம் என்பது தியானம் செய்வதாகும். தியானத்திற்கு துணை செய்வது 5 குணங்கள். அவை அகிம்சை, சத்தியம், தூய்மை, புலனடக்கம், திருடாமை ஆகியவை. இந்த 5 நற்குணங்களால் மனதை அடக்கினால் தியானம் எளிதில் கைகூடும். அகிம்சை என்பது எல்லா உயிர்களையும் அன்புமயமாக பாவிப்பதாகும். எண்ணம், சொல், செயல் இம்மூன்றாலும் உண்மை வழியில் நடப்பது சத்தியம். தூய்மை என்பது அகத்தூய்மை, புறத்தூய்மை ஆகிய 2 ஆகும். புலனடக்கம் என்பது புலன்களை கட்டுப்பாட்டில் வைப்பதாகும். அதாவது கண் முதலிய 5 ஒழுக்க நெறியில் செலுத்துவதாகும். திருடாமை என்பது பிறர் பொருள் மீது ஆசைப்படாது இருப்பதாகும். இந்த குணங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம். இச்சாதனைகளை செய்வதற்கே நாம் சரீரம் என்னும் உடம்பை பெற்றிருக்கிறோம். இந்த 5 ஒழுக்க நெறிகளை சாமானிய தர்மங்கள் என்றே சாஸ்திரங்கள் சொல்கின்றன. சாமானியம் என்றால் மக்கள் அனைவருமே பின்பற்ற வேண்டியவை என்பது பொருள். இது மகா பெரியவா அருள்வாக்கு.